ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். யாத்திராகமம் 20:12 இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய பேரண்ட்ஸு எல்டர்ஸு அவங்கள யாரும் நம்ம அவங்களுடைய வயதான காலத்தில் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஏன் என்னோடய ஸ்பீடுக்கு அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம அப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பார்க்குறது, கேட்குறது, ரியாக்ட் பண்ணுறது, ஏன் நடக்கிறது கூட ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஆனாலும் அவங்கள நீங்கள் கனம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு நான் தீர்காயுச கட்டளையிடுவேன், உங்களுக்கு சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம்ல. வேதத்திலிருந்து தாய் தகப்பனை கனம் பண்ணால் அவங்க லைஃப் எப்படி இருந்தது, அப்படி கனம் பண்ணாதவங்க லைஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா. முதலாவது யாக்கோபு, அவருடைய திருமண வயது வரும் பொழுது அவருடைய தந்தை ஈசாக்கு சொல்லுவார், இங்கே இருக்கிற இடத்துலேருந்து பொண்ணு எதுவும் எடுக்க வேண்டாம், ஏன்னா கானானியர்கள் கர்த்தருக்கு பிடிக்கலை, அதனால் அவங்க புறஜாதி மக்களாக இருக்கனால நீ இங்கேருந்து எடுக்க வேண்டாம், நான் சொல்கிற இடத்துல உனக்கு பொண்ணு பாரு அப்படின்னு சொன்னோம்னா தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு யாக்கோபு போய் அந்த இடத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அவருடைய லைஃப் ரொம்ப ஒரு தீர்காயுசோட எல்லா நன்மைகளும் பெற்று அவர் வாழ்ந்ததை நம்ம பார்க்குறோம்ல. இதே அவருடைய அண்ணன் ஏசா அவருக்கும் இதே வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கு. ஆனாலும் அவர் என்னுடைய அப்பாவுக்கு இங்கே இருக்க பொண்ணெல்லாம் பிடிக்காதா, அப்போ நான் இங்கே தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கானானிய ஸ்திரீயில் கல்யாணம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு அவங்க அப்பா மேலே பழைய கோபங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்தீங்களா, எனக்கு அதை செய்யலையே இதை செய்யலையே அப்படின்னு சொல்லி அவரை பழி வாங்கிறதா நினச்சிக்கிட்டு அவர் அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சதையும் நம்ம பார்க்குறோம்ல. அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நான் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி யாக்கோபை ஸ்நேகித்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம அவங்கள பழி வாங்கிறதா நினச்சி ஆண்டவரோட வெறுப்பை சம்பாதிச்சிக்க கூடாது அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அடுத்தது சிம்சோன், அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்தவர். அவருடைய பேரண்ட்ஸ் அவர் எப்படி நடக்கணும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றது அவருக்கு சொல்லி வளர்த்துருந்தோம். அவர் அவருடைய லைஃப்பில் செஞ்ச சில தவறுகளை அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் விட்டுருப்பார். ஒருவேளை சொல்லியிருந்தால் அவங்க இல்லை இது உண்மை குறித்து தானே தேவனுடைய திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் சொல்லாமல் மறைத்ததுனால அவருடைய அந்த எண்டு ரொம்ப ஒரு ட்ராஜிக்காக முடிஞ்சதை நம்ம பார்க்குறோம்ல. ஒரு ஏஜ் வரும்போது எனக்கு எல்லாம் தெரியும், இனிமேல் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் நான் சஜஷன் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவர் பண்ண அந்த அசட்டை பண்ணினதுனால அவருடைய முடிவு என்னாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஞானமுள்ள புத்தி உள்ள மகன் பேரண்ட்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான். இதே புத்தி இல்லாமல் இருக்கவங்க அவங்க வயதான காலத்தில் அவங்களுக்கு சஞ்சலமாகிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம லைஃப்பை நிதானித்து பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளையும் ரொம்ப வருஷமாக ஒன்று பார்த்துட்டல, 30-50 வருஷமாக ஒன்று பார்த்துட்டேன், போகிறோம் அடுத்த ஜெனரேஷனை நான் பார்க்குறேன், யங் ஜெனரேஷனுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எப்படி இருக்கும், தாங்க முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட வயதானவர்களுடைய அவங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு ரிகார்ட் கொடுங்க. அவங்கள நம்ம டேஸ்ட்டுக்கு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இப்போ இருக்க அந்த டெக்னாலஜி புரியாமல் இருக்கலாம், நம்ம ஸ்பீடுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஜெனரேஷன் கேப் என்ன வேணால் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு நம்ம ஒரு ரிகார்ட் கொடுக்கணும். வெறும் ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மாரல் ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா ஆண்டவராகி நம்மளுடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிற அந்த நிமிஷம் கூட தன்னுடைய தாயை அவருடைய சீஷன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவர் தன்னுடைய பொறுப்பை செய்து முடிக்கும் பொழுது நமக்கு அதே தானே, அவர் தான் நம்ம லைஃபுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளில். எனக்கு நிறைய செலவுகள் இருக்குது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, என்னுடைய கமிட்மெண்ட்ஸே நிறைய இருக்குது, இவங்களை எப்படி நான் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு வேளை நினைச்சாலும் கர்த்தர் அதுக்கு நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. என்னென்னா, உன்னுடைய வனாந்திரம் போல் உன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, அது நான் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவ்வாந்திர வெளி போல் இருந்தாலும் அதை கர்த்தருடைய தோட்டத்தை போல் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.